அவருக்கு நிறைய உதவிகள் புரிந்த, அவரோடு கூட நிறைய பயணித்த ரொம்ப முக்கியமான இயக்குனர் திரு வசந்த் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். திரு பாலச்சந்திரனுடைய உதவியாளராக இருந்து அவர் தனி முத்திரை பதித்த திரு வசந்த் அவர்கள். விஜயகாந்த் அவர்கள் மீது பற்றும் பாசமும் அன்பும் நிறைய கொண்டவர். அவர் நம்மோடு இணைப்பில் இருக்கார். வணக்கம் திரு வசந்த், இணைப்பில் வந்து மிக்க நன்றி. வணக்கம். முதல்ல விஜயகாந்த் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அண்ட் இவ்வளவு பேர்கிட்ட இவ்வளவு ஒருத்தர் விடாம ஒருத்தரை ரொம்ப நல்ல மனுஷன், தயால குணம் உள்ளவர்னு சொல்லணும்னா நிஜமாவே அவர் எவ்வளவு அந்த விஷயத்துல எவ்வளவு சிறப்பா அவர் எவ்வளவு பேருக்கு உதவி புரிஞ்சிருக்கணும். நான் மனதில் உறுதி வேண்டும்னு பாலச்சந்தர் சார் டைரக்ட் பண்ண படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணும்போது சுஹாசினியோட அவர் ஒரு பாட்டு வங்காள கடலைன்னு ஒரு பாட்டுல நடிச்ச போதுதான் முதல் முறையா நான் நேர்ல சந்திக்கிறேன். நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படத்துல. அந்த பாட்டை அவர் சுஹாசினியோட பண்ணியிருப்பாரு. கேபி சாருக்காக ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாரு. அவர் முன்னாடி பின்னாடி எப்பயும் கே பாலச்சந்தர் சார் படத்துல நடிச்சது இல்லை. அதுக்காக அவரை தொடர்பு கொண்டு அந்த நேரத்துல அதை அவர் அந்த பாட்டுல பாடணும், அந்த மாதிரி அந்த பாட்டுல அவர் நடிக்கணுங்கிறதுக்காக கேட்ட போது, அப்புறம் அந்த பாட்டை படமாக்கின போதெல்லாம் அவரோட நெருங்கி பழகிற வாய்ப்பு கிடைச்சது முதல் முறையா. அதுக்கப்புறம் அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்த போதும் சரி, பல நிகழ்ச்சிகள் 2-3 முதல்வர்கள் வந்த போதெல்லாம் திரு விஜயகாந்த் அவர்கள் நடிகர் சங்க தலைவராக இருந்த போது நானும் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைச்ச விதத்திலையும் நிறைய நான் திரு விஜயகாந்த் அவர்களோட பழகியிருக்கேன். ஒரு ரொம்ப மதிப்போட நடந்துப்பார். அவருக்கு ரொம்ப எல்லாரையும் மதிக்கிறதும் அதே நேரத்துல எல்லாருக்கும் உதவி பண்றதும். நிஜமாவே எம்ஜிஆரை பத்தி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இவர் சொல்றத நான் பார்த்திருக்கேன். சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுல இருந்து எல்லாருக்கும் உதவி பண்ணணுங்கிறத தன்னோட முதல் விஷயமா மனசுல நினைச்ச ஒரு ரொம்ப விரும்பத்தக்க ஒரு பெரிய சாதனைகளை படைத்த ஒரு நடிகர். இந்த மதுரையில இருந்து கிளம்பி ஒரு முழு நம்பிக்கையோட மிகப்பெரிய வெற்றிகளையும் உயரங்களையும் சினிமாலையும் அடைஞ்சு, அதை தாண்டி அரசியல்லையும் அடைஞ்சு, இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு பேர்கிட்ட இவ்வளவு பேர் புகழோட இருக்கிற விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுங்கிறது ஒரு பேரிழப்பு. திரு வசந்த், நான் ஒரு விஷயம் மட்டும் உங்களை தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இந்த மாதிரி நம்ம திரையுலகத்தில் கோலோச்சி அவ்வளோ பெருசாக இருந்தார், நடிகர் சங்க தலைவராக இருந்தார், தனி கட்சி ஆரம்பித்தார், எதிர்கட்சி தலைவராக இருந்தார். இதெல்லாம் தாண்டி நம்ம திரு விஜயகாந்த் அப்படின்னு நம்ம அவர் லைஃப் அப்படியே திருப்பி ஒரு மீள் பார்வை பார்க்கும்போது நீங்கள் உட்பட எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ரொம்ப நல்ல மனுஷங்க அப்படின்னு. அந்த நல்ல மனிதர், அந்த குட் சோல், குட் ஹார்ட்டட் பர்சன், நல்ல மனிதர் அப்படிங்கிறது ஒரு மனுஷன் வாழ்க்கையில் பெற விரும்புகிற ஒரு அடிப்படையான ஒரு பேராக இருக்க முடியும். நம்ம ஒருத்தர் இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இப்போ இறந்து போன பிறகு எல்லாரும் நினைவு கூடக்கூடியது அப்படியே தப்பான முடிவு எடுத்தாருங்க, அரசியல்லாம் தேவையில்லைங்க அப்படிங்கிற மாதிரி சிந்தனைலாம் இல்லாமல் சார் நல்ல மனுஷங்க அப்படின்னு ஒரு பேர் வாங்கினது, அது எது அடிப்படை காரணமாக இருந்தது அவருடைய குணத்தில்? அது மூலமாக அதில் உங்களுடைய அனுபவம் என்னவா இருந்தது திரு வசந்த்? நான் எல்லாருமே நிஜமாவே நீங்க நல்லவங்களா இருக்கணும்னு நீங்க நினைச்சா போறோம். நீங்க நினைக்கலையே, நீங்க நினைச்சா நல்லவங்களா நீங்க எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னு நினைச்சா உதவி பண்ணுவீங்க. அவர் நிஜமாவே நல்லவரா இருக்கணும்னு நினைச்சாரு, எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னு நினைச்சாரு, அதனால உதவி பண்ணார். அது எந்த ஒரு விளம்பரத்துக்காகவோ வெளியில தெரியணுங்கிறதுக்காகவோ பண்ணாம அவர் ரொம்ப உண்மையா அதை பண்ணினதுனாலதான் நான் உட்பட அத்தனை பேரும் இன்னைக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவர் நல்ல மனுஷன் நல்ல மனுஷன்னு சொல்றோம். ஏன்னா நீங்க மேல போக போக ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு உதவி கேட்டு வருவாங்க. ஒரே நேரத்துல 1000 பேர் செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ற மாதிரி 1000 பேர் உதவி கேட்பாங்க. 1000 பேருக்கும் உங்களால உதவி பண்ண முடியுமாங்கிறது சில சமயங்கள்ல கேள்விக்குறியா இருக்கும். ஆனா அதெல்லாம் தாண்டி எந்த சிந்தனையும் இல்லாம மேக்சிமம் அத ஒரு உதவியா பண்ணணுங்கிறத பிடிவாதமா கையில வச்சுட்டு இருந்தவர். ஒரு கல்லூரி ஆரம்பிச்சதுல இருந்து அது அவர் அவரோட அடிப்படையான சிந்தனைங்கிறது அவரோட கேரக்டர்லயே நிச்சயமா எல்லாருக்கும் உதவி பண்ணணுங்கிறது இருக்கு. அதுதான் அவரோட இந்த உயரத்துக்கு கொண்டு போச்சுன்னு நினைக்கிறேன். திரையுலகத்துல அவரை இந்த உயரத்துக்கு கொண்டு போனதும் அதுதான். அவரை அரசியல்லையும் இந்த மாதிரி இவ்வளவு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேர் அவருக்கு கொடுத்ததும் அவருடைய அந்த நல்ல மனசுதான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி திரையுலகத்தில் சொல்லுவாங்க, நம்ம திரு விஜயகாந்த் வந்த பிறகு ஒரு மாற்றம்னு சொல்லுவாங்க. அதாவது இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான உணவு இருக்கும். இந்த ஆர்டிஸ்ட்டுகள் வேறு மாதிரி இருக்கும், அண்டு டெக்னீஷியன்ஸுக்கு வேறு மாதிரி இருக்கும், கீழே இருக்கக்கூடிய லைட்மேன்கள் இந்த மாதிரியான உழைப்பாளர்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இவருடைய ப்ரொடக்ஷன்ஸ்லாம் மாற்றினார்னு சொல்லுவாங்க. அதை பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா? நான் அதை ரொம்ப அவரோட ப்ரொடக்ஷன் சைடோட நான் ரொம்ப நெருங்கி பழகினது இல்லை. ஆனா நீங்க சொன்ன இதே விஷயத்த நானும் கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா ஒரு இடத்துல ஒரு விஷயம் நல்லது நடக்கும் போது
அது எல்லா இடத்துக்கும் பரவும். சோ அந்த மாதிரி வந்து அவர் வந்து அதை பண்ணினதுக்கு அப்புறம் அது எல்லா ப்ரொடக்ஷன்லயுமே அது பரவிச்சு. சமத்துவம் தானே, அந்த சமத்துவத்துக்காக நின்னவர் அவர் டெஃபினட்டா. ரொம்ப நன்றி திரு வசந்த். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்தை, உங்களுடைய இரங்கலை வந்து மிக்க நன்றி. திரு வசந்த் அவர்கள் தமிழ் திரையுலகத்தில் மிக முக்கியமான கவனிக்கப்படத்தக்க ஒரு இயக்குனர். அவர் வந்து திரு விஜயகாந்த் பற்றிய தன்னுடைய நினைவுகளை வந்து பகிர்ந்து கொண்டார். அது வந்து ஒரு மிக முக்கியமான மனிதர், நல்ல மனிதர், எல்லோரும் குறிப்பிடுவது போல் அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வந்து குறிப்பிட்டார்.